டேய் இந்த ஓட்டிங் லிஸ்ட்ட பார்க்கும்போது, இன்னைக்கான ஓட்டிங் லிஸ்ட்ட பார்க்கும்போது, நேத்த விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆன மாரி, என்னடா இவ்வளோ மக்கள் வந்துட்டு இவ்வளோ ஆர்வமா இருக்கானுங்க. இவன தூக்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருக்கானுங்களே! அப்படிங்கிற மாரி வந்துட்டு, ஓட்டிங் லிஸ்ட்ட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்மென்ட்டாவே இருக்கு. அண்ட் நேத்த விட வந்துட்டு இம்ப்ரூவ்மென்ட் ஆனதெல்லாம் வந்துட்டு நெறையா பேர் இருக்கானுங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த வாரத்தோட நாமினேஷன் வந்து கிட்டத்தட்ட 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இன்னைக்கு என்ன நிலவரத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் அத மட்டும் பண்ணிட்டு அந்த ஒரு லைக்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்குலின், மஞ்சரி, ராணோ, விஷால், பவித்ரா அண்ட் நம்ம ஜெஃப்ரி அண்ட் அன்சிதா. இவங்க 7 பேர் வந்து இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் வந்து ஒரு எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே கிட்டத்தட்ட எல்லா கண்டஸ்டன்ட் எல்லா ஹவுஸ்மேட்டுக்குமே கிட்டத்தட்ட ஸ்பெஷலான வாரம். எல்லாருமே ஏங்கிட்டு இருந்த வாரம் தான் இந்த வாரம். ஓகேங்களா? ஃபேமிலி டாஸ்க். அண்ட் ஃபேமிலி டாஸ்க்னாவே எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். நம்ம அந்த ஒரு கேம்ல இருக்கோமோ இல்லையோ, நம்ம ஃபேமிலிய உள்ள கொண்டு வந்துட்டோம்டா. நம்ம வந்துட்டு ஒரு ஷோல வந்து ஒரு ஃபேமிலிய காமிச்சுட்டோம். ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து ஃபேமிலிய வந்துட்டு வெளியில நம்ம காமிச்சுட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹவுஸ்மேட் எல்லாத்துக்குமே ஒரு எந்த சீசனா இருந்தாலுமே எல்லா சீசனுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஜாக்குலின் எப்பயுமே வந்துட்டு தலைவி தான் முதல் இடத்துல இருக்காங்க இந்த வாரத்துல. கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வந்துட்டு வாங்கிட்டு முதல் இடத்தில் இருக்காங்க. மேபி வந்துட்டு இந்த வாரமும் வந்துட்டு சேவ்டு தான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட 12 வாரமுமே வந்துட்டு நாமினேஷன்ல இருக்க ஒரே ஆளு. அண்ட் அடுத்த வாரம் வந்துட்டு நாமினேஷன்ல இருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெனிஃபிட் அவங்களுக்கு தான். பட் கிட்டத்தட்ட ஒரு 14 வாரமும் நாமினேஷன்ல இருந்தாவே அது போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மஞ்சரி. மஞ்சரி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 43,000 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? 43வது இடம். ஓகேங்களா? சாரி 43,000 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. அத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து குட் ப்ளே பண்ற மாரி தான் எனக்கு தோணுது. மேபி வந்துட்டு அவங்க பேசுற பேச்சா இருக்கட்டும், அவங்க சொல்ற கருத்து எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டான பாயிண்ட், கரெக்ட்டா பேசுறாங்க. எல்லாமே அனலைஸ் பண்றது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றாங்களோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அண்ட் மித்தபடி எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராணோ. ராணோ வந்துட்டு தலைவன் வந்துட்டு தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் கேம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவர் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ணிட்டு, ரொம்ப ஜாலியா ஒரு இண்டிவிஜுவலா நான் என்ன எப்படி காமிச்சுக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, தெள்ள தெளிவா எப்படி காமிக்கணும் நான் இங்க இருக்கிறத வந்துட்டு வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சூப்பராகவே அனலைஸ் பண்ணி வந்துட்டு ராணுவ வந்துட்டு பண்ணியிருக்காப்ல. அதான் அந்த கை மட்டும் உடையலைன்னா வந்துட்டு இன்னும் ஒரு வேற லெவலான என்டர்டைன்மெண்ட் அண்ட் செங்கலா சங்கலா டாஸ்க்ல வேற மாதிரி நடந்திருக்கும். அண்ட் அவர் இதுக்கு என்ன பண்றது, கிட்டத்தட்ட அவர் 3வது இடத்துல 36,000 ஓட்டு வாங்கிட்டு இருக்காப்ல. டாப் 5க்கு வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அண்ட் விஷால் வந்து 30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் பவித்ராவும் 30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா, பவித்ரா வந்துட்டு நேத்து விட இப்போ மேல ஏறிட்டாங்கன்னு தான் சொன்னோம். கிட்டத்தட்ட பவித்ரா வந்துட்டு 30,736 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் விஷால் வந்துட்டு 30,701 ஓட்டு வாங்கியிருக்காப்ல நம்ம விஷாலு. அண்ட் இதுல வந்துட்டு நேத்து சேஞ்ச் ஒரு அப் அண்ட் டவுன் போயிருச்சுன்னு தான் சொன்னோம். விஷால் மேல இருந்தாரு, அப்ப கீழே போயிட்டாரு. பவித்ரா மேல போயிட்டாங்க. இதுல வந்துட்டு விஷால பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பர்ஃபெக்டான பிளேயரு, எவ்வளவு ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட் டாப் 5ல வரதுக்கு கூட நம்ம வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் வாயால சொல்லி தொலைஞ்சுட்டேன். அண்ட் அது வந்து அந்த ஒரு காதல் கனவே உள்ள போயிட்டாரு. அதனால அடி வாங்கிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் அவருக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். அதை தான் பண்ணேன். அண்ட் எப்பயுமே வந்து விஜய் சேதுபதிக்கு பாட்டு டெடிகேட் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்றேங்க. ஏன்னா அவர் வந்து உண்மையை நான் சொல்றேன். காதல் கனவுல வந்து உள்ள போயிட்டாப்ல. அதை வந்துட்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இன்னொரு ஆள புடிச்சிட்டாப்ல. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பவித்ரா கேம் வந்து குட் ப்ளே தான். இந்த வாரம் வந்து சுத்தமா வெளியில தெரியல. அண்ட் சுத்தமா எனக்கு இது ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாளுமே வந்து பவித்ரா வந்து வெளியிலேயே சுத்தமா தெரியல. எங்கயுமே ப்ரொஜெக்ட் ஆகல. எங்கயுமே எதுவுமே பண்ணாத மாரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் அன்சிதா வந்து 22,000 ஓட்டு வாங்கி 6வது இடத்தில் இருக்கார்கள். அன்சிதா வந்து எனக்கு மேபி வந்துட்டு அவங்களும் வெளியில போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க அவங்க எதுவுமே எனக்கு தெரிஞ்சு சரியில்ல. ஓகேங்களா? பிஹேவியரா இருக்கட்டும், அண்ட் அந்த ஒரு என்டர்டெயின் பண்றது, அவங்க எதுக்கு எடுத்தாலும் அழுவுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு டாஸ்க் குடுத்தாலும் அவங்க வேற மாரி கேம் ப்ளே பண்றது அப்படிங்கிற பார்க்கும்போது, மக்கள் மத்தியில வந்து அது ஒரு சரியா ரீச் ஆகாத மாரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி 21,000 ஓட்டு வாங்கினாப்ல. தலைவர் வந்துட்டு இதான் அவருக்கு லாஸ்ட் டேன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு ஒவ்வொரு வாரத்துல வந்துட்டு டாப் 1ல இருந்தாப்ல. ஓகேங்களா? டாப் 1ல இருந்தாப்ல. ஏன்டா இந்த டாப் கீழ வந்தா அப்படின்னு பார்த்தா, அவருக்கு பெரிய ரீசன்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா அவரே கெடுத்துக்கிட்டாப்ல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நான் சோக்குடான்னு அவர் வாயாலே வந்துட்டு அவர் மைண்ட்ல வந்துட்டு யாரோ நான் சோக்குடா அப்படிங்கிற மாரி வந்துட்டு யாரும் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால அவரு அந்த மைண்டுக்கு போயிட்டு நான் ஒரு சோக்குடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இறங்கிட்டாப்ல. அதனால அவருக்கு வந்து டம்மி ஓட் ஆயிடுச்சு எல்லாமே. இதே வந்துட்டு கிட்டத்தட்ட 21,000 ஓட்டு வாங்கினதே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா, இந்த ஒரு
இப்படிப்பட்ட ஆளுக்கு இன்னமும் ஓட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவரு வந்துட்டு எந்த ஒரு கேமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா பண்றாப்ல. ஆனா, அவரு பேசுற பேச்சு, அவரு பண்ற பிஹேவியரு, கேம்ல குடுக்குற ஒரு அந்த ஒரு எப்படின்னா, ஒரு கேம தாண்டி ஒண்ணு பண்ற மாரி எனக்கு தோணுது. "நீ அடிபட்டா சாவு, என்ன வேணா பண்ணு. என் கேமு எனக்கு அடிபடக்கூடாது." அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவரு கேம் விளையாடுவாப்ல. அந்த மாரி தான் வந்துட்டு ஜெஃப்ரி இருக்காப்ல. இதான் வந்து இன்னைக்கான வோட்டிங் லிஸ்ட். இதுல வந்து எனக்கு மேபி வந்து அன்சிதா, ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் கன்ஃபார்மா வெளில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்துட்டு ஜெஃப்ரி தான் நான் சொல்லுவேன். உங்க ரெக்கமெண்ட் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன்.